வாட் ப்ரோ? இட் இஸ் நாட் ராங் ப்ரோ, இட் இஸ் worst ப்ரோ. டிங் 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 கோவிந்தா கோவிந்தா. அவரு கட்சி சின்னத்தை பாத்தீங்கன்னா இந்த முத்தூட் பைனான்ஸுக்கு 2 யானை இருக்கும் பாத்திருக்கீங்களா? இன்னொருத்தர் புதுசா கட்சி ஆரம்பிச்சவரு திமுக பெண்களை ஏமாற்றி விட்டது. விஜயை அடித்து நொறுக்கிய லியோனி பிஜேபி ஆட்சிக்கு வர வரைக்கும் செருப்பு போட மாட்டேன்னாரு. இப்ப ஷூ போட்டு இருக்காரு. என்னன்னு கேட்டா அண்ணாமலையை பொழந்து கட்டிய லியோனி. தற்குறி யாருன்னு தெரியும், கோமாளி யாருன்னு தெரியும், பைத்தியம் யாருன்னு தெரியும். இன்னைக்கு நான் பாஜக தலைவர் அண்ணாமலையை கேட்கிறேன், மும்மொழி கொள்கைக்கு ஊரே போய் கையெழுத்து வாங்கிட்டு இருக்கீங்களே, உங்களால் இன்னைக்கு ஒரு அனைத்து கட்சி கூட்டத்தை மும்மொழி கொள்கைக்கு ஆதரவாக கூட்ட முடியுமா? இன்னைக்கு நான் சவால் விடுறேன். அவரு நான் பிஜேபி ஆட்சிக்கு வர வரைக்கும் செருப்பு போட மாட்டேன்னாரு. இப்போ ஷூ போட்டு இருக்காரு. என்னன்னு கேட்டா செருப்பு தானே போட மாட்டேன்னு, இப்போ ஷூ போட்டுக்கிறேன்ட்டு. இது எப்படி இருக்குன்னா, இந்த வருஷ தொடக்கத்தில் சில பேர் உறுதி எடுப்பாங்க, 1ஆம் தேதியிலிருந்து தண்ணியே போடக்கூடாது, லிவர் ரொம்ப டேமேஜ் ஆயிடுச்சுட்டாரு டாக்டர். ஃபேட்டி லிவர், லிவர் அப்படியே காட்டியிருக்கேன், இந்த பாரு லிவர் எப்படி இருக்குன்னு. இன்னொரு தடவை இழுத்த டிங் 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 கோவிந்தா கோவிந்தால வீட்டில் பந்தல். உடனே முடிவுன்ட்டான், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு, மாப்பிள்ள 2025 ஜனவரி 1 ஒரு டிராப் கூட தொட முடியாது, ப்ராமிஸ். கோயில்ல எல்லாம் சத்தியம் பண்ணிட்டேன். சத்தியம் பண்ணிட்டு நாளையிலிருந்து நம்ம சாப்பிட மாட்டோம்ட்டு 31ஆம் தேதி என்ன பண்ணிட்டான்னா, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு 2 ஃபுல்லு, ஏன்னா நைட்டு 12 வரைக்கும் தான் அவனுக்கு டைம், 2 ஃபுல்லா அடிச்சு நிமித்தி லாஸ்ட் பெக் வரைக்கும் இழுத்து படுத்திருக்கேன். காலையில புது வருஷம் 9 மணிக்கு எந்திரிச்சா தலை கிண்ணன் இருக்கு. ஏன்னா முந்தின நாள் ஊத்துனது. ஒரு 5-6 பேர் வந்திருக்காங்க. என்ன ஆகல, நேரிலிருந்து நான் சாப்பிட மாட்டேன், நேற்று ஊத்து நேரிலிருந்து தொடவே கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டேன். கை விடு மாப்பிள்ள, உன் லிவரோட நிலைமையை பார்த்து நீ முடிவு எடுத்திருக்க, வெரி நைஸ், கீப் இட் அப். இதே மாதிரி ஐயப்பன் கோயிலுக்கு மாலை போட்ட மாதிரி நினைச்சுக்கிட்டு 40 நாள் இருந்தீங்கன்னா அப்படியே கண்ணி பண்ணிடலாம். ஓகே, கட்டி பிடிச்சி முத்தம்லாம் கொடுத்துட்டு போயிட்டாங்க. இன்னொரு குரூப் வர்றேன், நான் மாமா டல்லா இருக்கேன், தலை என்னமோ கின்னு இருக்கு மாப்பிள்ள, சாயங்காலம் ஆயிடுச்சு, இன்னும் வலி போகவே மாட்டேங்குது, என்ன வேலையும் ஓட மாட்டேங்குது, சாப்பாடு இழுக்கல, 1ஆம் தேதி அன்னைக்கு மட்டன் குழம்பு வச்சு எல்லாம் வச்சிருக்கிறா, சாப்பிட முடியல. அதுக்கு அவன் ஐடியா, மேலிருந்து தானே சாப்பிட மாட்டேன்னு சொன்னேன், ஒரே மருந்து தான் அதுக்கு, சுடு தண்ணியில ஒரே ஒரு கட்டிங் அடி பளிச்சுன்னு விட்டுருந்தேன். சாப்பிட்டேன், திருப்பி ஆஃபை வாங்கிட்டாங்க சாயங்காலம். திருப்பி 2025 பூரா அடிச்சுட்டு தெரிஞ்சு சாக்கடையில் விழுந்து கிடக்குது. பிஜேபி அண்ணாமலை அவர்களே, நீங்க வாழ்நாள் முழுவதும் செருப்பே போட முடியாத காரணம், பிஜேபி தமிழ்நாட்டில் ஒரு கவுன்சிலர் சீட்ல கூட ஜெயிக்க முடியாது. இதுல ஒரு சபதம் வேற விடுறாரு, அண்ணா அறிவாலயத்தின் செங்கல் ஒவ்வொன்றாக உருவேன். இன்னைக்கு நான் அந்த விருகம்பாக்கம் வீரமிக்க மண்ணில இருந்து சொல்றேன், அண்ணா அறிவாலயத்தில் முளைத்திருக்கும் ஒரு புல்லின் வேரை கூட உங்களால் புடுங்க முடியாத காரணம் என்னன்னா, தொண்டர்களின் தியாகத்தாலும் உழைப்பாலும் உருவாக்கப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு கோயில் தான் அண்ணா அறிவாலயம். அதுல இருக்கிற செங்கலை உருகிற கொத்தனாரா நீங்க? இன்னொருத்தர் புதுசா கட்சி ஆரம்பிச்சவரு திமுக பெண்களை ஏமாற்றி விட்டது. ஐயோ ஐயோ. அவரு கட்சி சின்னத்தை பாத்தீங்கன்னா இந்த முத்தூட் பைனான்ஸுக்கு 2 யானை இருக்கும் பாத்திருக்கீங்களா? முத்தூட் பைனான்ஸ் அங்க இருந்து கத்தி அடிச்ச சின்னம். அவர் பிஜேபியோட சி டீம் அப்படின்னு ஏற்கனவே எங்க அண்ணன் ரகுபதி அமைச்சர் சொல்லிட்டாரு. பிஜேபியோட சி டீம் தான் அந்த புது கட்சி. எதை வச்சு சொல்றீங்க அப்படின்னு கேட்டா, இன்னைக்கு ஒய் பாதுகாப்பு 14ஆம் தேதியில இருந்து கொடுக்குறாங்க. திமுகவை எதிர்க்கிற ஒரு வேலை தான், எங்களை எதிர்க்கிற மாதிரி ஆக்ட் கொடு, மிச்சத்தெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். பிஜேபி சி டீம் அவரு பெண்களை திராவிட முன்னேற்ற கழகம் ஏமாற்றி விட்டது அப்படின்னு சொல்றார். இன்னைக்கு நான் கேட்கிறேன், அவர் படத்துல இருக்கிற ஒரு பாட்டை போட்டு சிங்க பெண்ணே, சினிமாவில் வேணா நீங்க சிங்க பெண்களை உருவாக்கலாம், ஆனால் நிஜ வாழ்க்கையில் சிங்க பெண்களை உருவாக்கிய ஆட்சி நம் திராவிட மாடல் ஆட்சி. இன்னைக்கு ஒரு ஐஜியா ஒரு அம்மா நிக்குது,
அந்த ஐஜி நிக்கிறாங்க, பக்கத்துல இருக்கிற எஸ்பி டிஎஸ்பி எல்லாம் வந்து அம்மா போமேன் பாவ் எஸ் ஓகே மேடம் சரிதான் இல்லையா. இந்த சிங்க பெண்களை உருவாக்கிய ஜிஓல பெண்களும் காவல்துறையில் பங்கேற்கலாம் என்ற ஜிஓல கையெழுத்து போட்டவர் என் தானை தலைவர் டாக்டர் கலைஞர். திமுக வந்து பெண்களை ஏமாற்றுகிறதுன்னு என்ன வார்த்தையை வச்சு சொல்றாரு. ஐயோ ஐயோ ஐயா தம்பி, வாட் ப்ரோ, இட் இஸ் நாட் ராங் ப்ரோ, இட் இஸ் ஒஸ்ட் ப்ரோ. அவ்வளவுதான், முடிஞ்சு கதை. ஒஸ்ட் காரணம் என்னன்னா, சினிமாவில் ஒரு டயலாக் பேசிட்டா, நானும் நடிச்சிருக்கேன் ஒரு படத்தில், டயலாக் வந்து சொல்லி கொடுப்பாங்க. அம்மா உங்களை பார்த்து பல ஆண்டுகள் ஆகிவிட்டது, உடனே நீங்கள் உடனே வரவும் அப்படின்னு எழுத்தாப்புல இருக்கவங்கள்ட்ட சொல்லுங்க. சரிங்க அசிஸ்டன்ட் டைரக்டர். அம்மா உங்களை பார்த்து பல ஆண்டுகள் ஆகிவிட்டது, உடனே புறப்பட்டு வாருங்கள். டைரக்டர் கட் 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 ஒன் மோர். அம்மா உங்களை பார்த்து பல ஆண்டுகள் ஆகிவிட்டது, உடனே புறப்பட்டு வாருங்கள் அப்படி சொல்லுங்க சார். சரிங்க. ஸ்டார்ட் கேமரா ரோலிங் ஆக்ஷன். அம்மா உங்களை பார்த்து பல ஆண்டுகள் ஆகிவிட்டது, உடனே கட் 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 ஒன் மோர். சினிமாவில் வசனம் சரியில்லைன்னா 1 மோர் 2 மோர் 3 மோர் கூட எடுக்கலாம். அரசியல் 1 மோரும் கிடையாது 2 மோரும் கிடையாது. பேசுனதுதான் எழுதி வச்சுக்கிட்டு மும்மொழி கொள்கை பரட்டி நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காண மும்மொழி கொள்கை கீழே உட்காந்துருக்கீங்களா, தலைவருக்கே மும்மொழி கொள்கைன்னா என்னன்னு தெரியல. பேப்பர்ல பிட் அடிச்சுக்கிட்டு இருக்காரு, நம்ம எப்படிடா வாழ்க்கையை ஓட்டுறதுன்ட்டு. 1967 அண்ணா வெற்றி பெற்றதை போல் அண்ணா 1967 வெற்றி பெறுறதுக்கு 49 கட்சி ஆரம்பித்து மேடை தோறும் தமிழ் முழக்கம் செய்து இது போன்ற மேடைகளை பல்கலைக்கழகமாக மாற்றி பேசிய பேரறிஞர் அண்ணா 49 கட்சி ஆரம்பிச்சு 67 ஆட்சியை பிடிச்சார். இந்த குரூப் உடனே நான் என்னத்த சொல்ல, வேற உதாரணம் சொன்னேன். 26 கேமரா இருக்கு, என்னத்தையாவது போட்டு விட்டுருவாங்க. ஏன்னா நான் நல்ல கருத்து இந்த அம்பேத்கரை பற்றிலாம் சொன்னேன், அதெல்லாம் போட மாட்டாங்க. விஜயை அடித்து நொறுக்கிய லியோனி அதைத்தான் போடுவாங்க. வெளுத்து வாங்கிய லியோனி, அண்ணாமலையை பொழந்து கட்டிய லியோனி அப்படித்தான் போடுவாங்க. என்ன பண்றது, திமுக பெண்களை ஏமாற்றுகிறது என்று சொல்லி இன்று இப்படி ஒரு 3 குரூப்புகளுக்கு இடையில தான் நம்ம தலைவர் ஆட்சி நடத்திட்டு இருக்காரு. ஒரு தற்குறி, அது யாருன்னு நீங்களே முடிவு பண்ணிக்கீங்க. ஒரு தற்குறி, ஒரு பைத்தியம், ஒரு கோமாளி. இது யாருன்னு நீங்களே மேட்ச் பண்ணிக்க. கோடிட்ட இடங்களை நிரப்புக. தற்குறி யாருன்னு தெரியும், அது கோமாளி யாருன்னு தெரியும், பைத்தியம் யாருன்னு தெரியும். இவங்களோட எல்லாம் இன்னைக்கு என் தலைவர் அரசியல் பண்ண வேண்டியிருக்கு. இன்று என் தலைவர் கூட்டிய அந்த அனைத்து கட்சி கூட்டம் மட்டும் இல்ல, தங்களுடைய தூதுவர்களை ஒவ்வொரு மாநிலத்திற்கும் இன்று அனுப்பி இந்திய மக்கள் அனைவருக்கும் இந்த தொகுதி சீரமைப்பில் இருந்து அனைவருக்கும் சரியான பிரதிநிதித்துவம் கிடைப்பதற்கு இந்திய மக்கள் அனைவருக்குமாக உழைத்துக் கொண்டிருக்கக்கூடிய தலைவர் நம் திராவிட மாடல் முதலமைச்சர்.